பேதுரு காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். ஏன் பேதுரு இப்படி பதறாரு? இயேசுவினுடைய சீஷர்கள் அக்கறைக்கு போக படகில் தனியாய் போய் கொண்டிருக்கும் போது எதிர்காற்று வீசுகிறது. அவர்களுக்கு உதவி செய்யதான் இயேசு வருகிறார். அது இயேசு என்று தெரியாமல் அவரை பார்த்து பயப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட எதிராக செயல்படுகிற வல்லமைகளை முறியடிக்க இயேசு வரும் பொழுது இயேசு என்று அடையாளம் தெரியாமல் சில நேரங்களில் பயந்து விடுகிறோம். அதை உறுதிப்படுத்துவதற்காக தண்ணீரில் மேல் நடந்து வருகிற இயேசுவை பார்த்து பேதுரு கேட்கிறார், நீரேயானால் நானும் நடந்து வர உத்தரவிடும் என்று சொல்லி கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார், வா. இயேசுவை நோக்கி பேதுரு நடக்கிற வரைக்கும் அவரால் முடியாத, நிலையில்லாத தண்ணீரின் மேல் அவரால் நடக்க முடிகிறது. ஆனால் காற்று பலமாய் அடிக்கிறதை அவர் பார்த்த உடனே அவிசுவாசப்பட்டு தண்ணீரில் மூழ்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பெரிய போராட்டம், பிரச்சனை, கடன் தொல்லைகள், வியாதிகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். அதைவிட பெரிய தேவனை நோக்கி பாருங்கள். யாராலும் நடக்க முடியாத பகுதிகளில் கூட உங்களால் வெற்றியோடு நடக்க முடியும். இது உங்கள் வெற்றியின் நாள்.